கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 8. நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாதாரண ஒரு மனிதன் தாவீது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நான் எங்கே போகிறேன், நான் யார், நான் ஏன் பிறந்தேன், இப்படியெல்லாம் எதை குறித்தும் சிந்திக்காமல் அவருக்கு ஒன்று மட்டும் தெரியும். என் தகப்பன் என் கையில் கொடுத்திருக்கிறதான இந்த ஆடுகளை நான் பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும். என் தகப்பன் என்னை நம்பி இதை கொடுத்திருக்கிறார். இதற்கு எந்த தீங்கும் உண்டாகாதபடிக்கு அதை சகல துஷ்ட மிருகத்தின் இடத்திலிருந்து நான் பாதுகாப்பது மாத்திரமல்ல, வேலைக்கு அதற்கு சரியான ஆகாரம் உண்டாயிருக்கும்படி எங்கெல்லாம் தண்ணீர் புல் இருக்கிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஆடுகளுக்கு பின்பதாக சுற்றி கொண்டிருந்த ஒரு இளைஞன். ஆனால் அந்த இளைஞனோடு கூட கடவுள் இருந்தார். அந்த கடவுள் அந்த இளைஞனோடு கூட இருந்ததினாலே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கை எவ்விதமாய் மாறினது, எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார், எவ்விதமாய் உயர்ந்தார் என்பதை ஆண்டவரே இங்கே சாட்சியாக அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சென்ற இடத்திலெல்லாம் கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். எவ்வளோ அற்புதமாகவே தான் தாவீது குறிப்பிடுவார். என் ஆடுகளை பிடித்து கொண்டு போக வந்த அந்த துஷ்ட மிருகத்தை என் கையினாலேயே நான் கொன்று போட்டேன் என்று சொல்லுவார். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கிறது? கடவுள் இங்கே குறிப்பிடுகிறார். நீ போன இடத்திலெல்லாம் உன் கூட நான் இருந்து உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கினேன் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தயவு செய்து இன்னொரு முறை இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக வாசித்து பாருங்கள். உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கினேன். ஆம், நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை நிர்மூலமாக்க நினைக்கிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள், நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய எதிர்காலத்தை அல்லது நமக்கு எந்த விதமான நன்மையும் நடந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற மக்கள், எல்லா விதத்திலும் நமக்கு தொந்தரவுகளை கொடுக்கிற மக்கள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்து இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதிற்கு அதிகமாக இருந்தார்கள். ஒருவேளை நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் சத்துருக்களாக, நம்மை பகைக்கிறவர்கள் இவர்கள் என்று யாரையெல்லாம் நமக்கு நினைவில் வருகிறதோ அவர்கள் எல்லாரை காட்டிலும் மிக கொடிய மக்கள் தாவீதுக்கு எதிராக இருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடவுள் என்ன செய்தார்? தாவீதிற்கு எதிரே எழும்பினதான எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி போட்டார். அவர்கள் இல்லாதபடிக்கு அவர்களை ஆண்டவர் அழித்து போட்டு அதோடு நின்று விடவில்லை. அடுத்த பகுதி சொல்லுகிறது, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கிறேன். அதற்காகத்தான் நான் துவக்கத்தில் சொன்னேன், ஒரு சாதாரண ஒரு இளைஞன், ஒரு சாதாரண ஆடுகளுக்கு பின்பதாய் திரிந்து கொண்டிருந்த இளைஞன்,
ஆனால் அந்த இளைஞனுக்கு எதிர்காலம் என்னவாக மாறுகிறது? பூமியில் இருக்கின்ற பெரியோர்களுக்கு இணையான நாமத்தை ஆண்டவர் தரிப்பித்தார். அப்படி என்றால் என்ன? இங்கே அந்த பெருமையை, மேன்மையை, உயர்வை, கனத்தை தாவீதிற்கு ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதன் மூலமாகத்தான் தாவீது என்ன செய்ய முடிந்தது? அந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் மேல் ராஜாவாக உயர முடிந்தது. ஆம், இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் ராஜா அந்த இளைஞனாகிய தாவீதைப் போல அர்த்தம் புரியாத ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கேள்விதான் கேட்க தோன்றுகிறதே தவிர, எனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும், என் குடும்பத்தில் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கின்றோம். ஆனால் ஒரு பதிலும் நமக்கு வரவில்லை. அப்படியே எல்லாம் ஸ்தம்பித்து போன நிலையிலே நாம் அப்படியே திகைத்து நின்று கொண்டிருக்கிறோமே. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதோடு கூட இருந்த கடவுள் நம் கூட இருக்கிறார். நம் கூட இருந்து என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்பாய் அவர்கள் எழும்பாதபடிக்கு, தொடர்ந்து நமக்கு அவர்கள் இடையூறாயிராதபடிக்கு, அவர்கள் மூலமாய் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் உண்டாகிவிடாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் வழக்காடுகிறார், அவர் யுத்தம் செய்கிறார், அவர் அவர்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறார். சத்துருக்கள் இல்லாமல் செய்வது நமக்காக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இறுதியாக எப்படி தாவீதிற்கு பூமியில் உள்ள சகல பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை கொடுத்தாரோ, அதே வண்ணமாய் கர்த்தர் ஒரு நாள் நம்மை உயர்த்துவார், நம்மை பலப்படுத்துவார். நாம் ஆசிக்கின்ற அந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் எளிதாய் நம்மை கொண்டு போவதற்கு செய்ய அவராலே முடியும். அல்லது நாம் நினைத்திராத, இதுவரையிலும் யோசித்திராத உன்னதமான ஒரு இடத்துல கடவுள் நம்மை உட்கார வைப்பதற்கு ஆண்டவரால் கூடும். தாவீதுக்கு அதை கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாகவே நமக்கும் அந்த மாபெரும் பாக்கியத்தை கொடுக்க கடவுள் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற இந்த சூழலை பார்த்து கலங்கி நிற்காதீர்கள். இவையெல்லாம் மாறும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம் கூட இருக்கிறார். கர்த்தர் நம் கூட இருக்கிறார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். வாழ்க்கை எவ்விதமாய் மாறிற்று, கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை இப்பொழுது தியானித்தோம். அதே கடவுள் நம் கூட இருக்கிறாரே, தாவீதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் கடவுள் நமக்கு செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சியோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கடவுள் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்தி நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.